நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சுச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க. தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க. தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தே ஆர் சீயிங் ஆல் திஸ் திங்ஸ். தே ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ரன் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜயன். நானு ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நானே லல்லி தோழியும் நானே மணப்பொண்ணு தோழியும் நானே. மாதிரி ஒரு கிரேட் பர்சன் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மனுஷன் நமக்கு ஒரு தலைவராக கிடைக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு மனுஷன் மக்களுக்காக 1000 கோடி சம்பளத்தை விட்டு வரலாம், சொகுசான வாழ்க்கையை விட்டு வரலாம், கெரியரோட உச்சத்தை விட்டு வரலாம், ஆனால் சொந்த பொண்டாட்டியை விட்டு வரலாமா? விஜயனா நமக்காக அவர் பொண்டாட்டியை விட்டு வந்திருக்காரு. இப்போதான் தெரிய வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம அவருக்கு வெறும் ரசிகராகவோ தொண்டனாவோ மட்டும் இருக்கக்கூடாது. இன்னிலேருந்து நம்மளாம் அவருக்கு ஒரு பொண்டாட்டியாகவும் இருக்கணும். நான் ரெக்வஸ்டாக கேட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு யாரும் இல்லை, அவர் தனியாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்பேற்பட்ட உலகம். அட பாய்களா, கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு அவர் வர்றாரு, அவர் மட்டும் தனியாக வரல, இவரையும் கூட்டு வர்றாருன்னு ஏற்றி விட்டு சொந்த பொண்டாட்டி புள்ளையே துரத்தி விட்டீங்களேடா, பாவண்டா அந்த மனுஷன். ஃப்ரெண்ட்ஸ், விஜயண்ணாக்காக ப்ரே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரே. இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ண. அதான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு பிறகு லவ் பண்ண. அண்ணா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இன்னொருத்தருங்க லவ்